ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன? அத்தியாவசியமான உபதேசம் 6. பிரியமானவர்களே, விம்கொநகர் கிறிஸ்டின் சபை ஊழியக்காரனாகிய வில்லக்குமார் உங்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற பாடத்தில் மனிதனுக்கு சரீர மரணம் ஏன் வந்தது என்றும் வேத வாக்கியங்கள்படி அந்த மரணம் நிகழும் 4 விதத்தை பற்றியும் ஆராய்ந்தோம். இந்த பாடத்தில் நித்திய காலமாய் வேதனை அனுபவிக்கக்கூடிய ஆவிக்குரிய மரணம் என்றால் என்னவென்று ஆராய்வோம். 1. ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன? மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் உடையவனாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஒருவனுடைய மரணத்தில் மண்ணான சரீரமானது மண்ணுக்கே திரும்ப வேண்டும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போக வேண்டும். இதில் உள்ளான மனிதனாகிய ஆத்மாவை பற்றி முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த உள்ளான மனிதனாகிய ஆத்மாவையே தேவன் தம்முடைய சாயலிலும் ரூபத்திலும் உண்டாக்கினார். இந்த உள்ளான மனிதனாகிய ஆத்மாவே பாவத்தின் வஞ்சனையினால் ஏதேன் தோட்டத்தில் மரித்தது. பாவத்தின் பலன் இந்த ஆத்மாவையே சேரும். இந்த ஆத்மாவுக்குத்தான் ரட்சிப்பு தேவை. ஏனென்றால் இந்த ஆத்மாவே நித்திய ஜீவனை அல்லது நித்திய ஆக்கினையை அடைய வேண்டியதாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது உள்ளான மனிதனாகிய ஆத்மா மாம்ச இச்சைகளின்படி நடவாமல் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு நடக்கிற வாழ்க்கையாகும். அதுபோல ஆவிக்குரிய மரணம் என்பது உள்ளான மனிதனாகிய ஆத்மா மாம்ச இச்சைகளின்படி நடந்து பாவத்தினால் தேவனுடைய பரிசுத்த தன்மை இழந்து தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிவதாகும். இதுவே ஆவிக்குரிய மரணமாகும். ஆவிக்குரிய மரணத்தில் ஆத்மா சரீரத்தை போல அழிந்து போவதும் இல்லை, இல்லாமல் போவதும் இல்லை. ஆத்மா இருக்கும், செயல்படும். ஆனால் தேவனுடைய பரிசுத்த தன்மை இழந்து தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிந்திருக்கும், அதாவது செத்திருக்கும். 2. சரீர மரணம் வேறு, ஆவிக்குரிய மரணம் வேறு. ஆதியாகமம் 2:7 தேவன் ஆதாமுக்கு கொடுத்த கட்டளை, நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்பதுதான். ஆனால் ஆதாமும் அவன் மனைவியும் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தின் கனியை புசித்து தேவனுடைய கட்டளையை உடன்படிக்கையை மீறினபடியால் பாவம் செய்தார்கள். எனவே அந்த விருட்சத்தின் கனியை புசித்த நாளிலே அவர்கள் செத்திருக்க வேண்டும். ஆனால் ஆதாம் 930 வருஷம் சரீரத்தில் உயிர் வாழ்ந்திருக்கிறான். எனவே அவன் தேவன் விலக்கியிருந்த கனியை புசித்த நாளிலே சரீரத்தில் மரிக்கவில்லை. அப்படியானால் தேவன் கொடுத்த கட்டளை என்னவாயிற்று? அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்லியிருந்தாரே. அவர்கள் சரீரத்தில் மரிக்கவில்லை, ஆனால் தங்கள் ஆத்மாவிலே மரித்தார்கள். தேவன் விலக்கியிருந்த கனியை புசித்த நாளிலே அவர்கள் ஆத்மாவிலே மரிக்கவில்லை என்றால் தேவனுடைய வார்த்தை பொய்யாகிவிடும். ஆனால் தேவன் சத்தியம் உள்ளவர், அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் வார்த்தை தவறுவதும் இல்லை. சரீரத்தில் அநேக ஆண்டுகள் அவர்கள் உயிரோடு வாழ்ந்தாலும் ஆத்மா மரித்ததினால் தேவனுடைய பரிசுத்த தன்மை இழந்தார்கள், தேவனோடு வாழும் தகுதியை இழந்தார்கள், தேவனுடைய கோபத்துக்கு ஆளானார்கள், ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தேவனோடு உறவாடினார்கள் என்று சொல்லப்படாததினால் அவர்கள் ஆத்மாவிலே மரித்தார்கள் என்றே தீர்மானிக்கிறோம். 3. உலக மக்கள் யாவரும் ஆத்மாவிலே மரித்தவர்களே. யெகோவா சாட்சியினர் போன்றோர் கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. எனவே ஆதாம் 930 வருஷம் கழித்து மரித்தாலும் அது ஒரு நாளைக்கு சமம் என்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களை 930 வருஷம் கழித்து ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தவில்லையே. அவர்கள் பாவம் செய்த நாளிலே தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்திருக்கிறபடியால் அன்றே அவர்கள் தங்கள் ஆத்மாவிலே மரித்திருக்கிறார்கள் என்று அறிகிறோம். மேலும் அவர்கள் தாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறதை 930 வருஷம் கழித்து அறியவில்லை. விலக்கப்பட்ட கனியை புசித்த அன்றே அறிந்து கொண்டார்கள். மேலும் அன்றே அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொண்டபடியாலும் மனிதன் ஜீவவிருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய தேவன் கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வைத்தபடினாலும் அன்றே அவர்கள் தங்கள் ஆத்மாவிலே மரித்திருக்கிறார்கள் என்று திடமாய் அறியலாம். இதன் மூலம் ஆத்மாவிலே மரித்த மனிதன் உயிரோடு இருக்கலாம், ஆனால் தேவனோடு ஐக்கியமாயிருக்க முடியாது என்று அறிகிறோம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தங்கள் ஆத்மாவிலே மரித்த நாள் முதற்கொண்டு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்த
ஆபிரகாமின் சந்ததியாராகிய இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் பேரை தவிர ஒட்டுமொத்த உலகமும் தேவனோடு ஐக்கியம் இல்லாததாய் தங்கள் ஆத்மாவிலே மறுத்ததாய்த்தான் காணப்படுகிறது. தேவன் அன்புள்ளவராயும் இரக்கமுள்ளவராயும் இருக்கிறபடியால் இப்படி பாவத்தினால் தங்கள் ஆத்மாவிலே மறுத்த மனித சமுதாயத்தை தேவனோடு ஒப்புரவாக்கவே, அதாவது தம்மோடு ஒப்புரவாக்கவே தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்ப வேண்டியதாக இருந்தது. 4. தேவன் ஆத்மாவிலே ஜீவனுள்ளோருக்குத்தான் தேவன். தேவன் ஆத்மாவிலே ஜீவனுள்ளோருக்குத்தான் தேவன். 1 தீமோத்தேயு 5:6 5ஆம் அதிகாரம் 6 சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் உயிரோடு இருந்தாலும் அவன் தேவனை அறியாததினால் அல்லது பாவத்தின் வஞ்சனையினால் அல்லது தேவனுடைய உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படியாமையினால் தேவனை விட்டு பிரிந்தால் அப்படிப்பட்டவன் தேவனால் செத்தவனாகவே கருதப்படுவான். ஆகையினால்தான் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 22ஆம் இறந்து போன தன் தகப்பனை அடக்கம் பண்ண உத்தரவு கேட்ட ஒருவனிடம் ஆண்டவராகிய இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அதாவது ஆத்மாவில் மரித்தோர் சரீரத்தில் மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும் என்று அர்த்தமாகும். அதனால்தான் சரீர மரணத்தை விட ஆத்மாவின் மரணத்தை குறித்து தேவன் அக்கறை காட்டுகிறார் என்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 24 மற்றும் 32 ஆண்டவராக இயேசு சொன்ன கெட்ட குமாரன் ஓமையில், என் குமாரனாக இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான் என்று சொல்லப்பட்டிருப்பதால் இளைய மகன் உயிரோடு இருந்தாலும் பாவம் செய்து தன் தகப்பனை விட்டு பிரிந்து போனதால் அவன் ஆத்மாவிலே மரித்தான் என்றே அழைக்கப்பட்டான். உலக மக்கள் யாவரும் சரீரத்தில் உயிரோடு இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் தேவனுடைய ஐக்கியத்தை இழந்தவர்களாய் ஆத்மாவிலே செத்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 31-32 தேவன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்றும் அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்குத்தான் தேவனாயிருக்கிறார் என்றார். தேவனுடைய பார்வையில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சரீரத்தில் மரித்திருந்தாலும் அவர்கள் ஆத்மாவிலே ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறார்கள். எனவே தான் தேவன் ஆத்மாவிலே மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஆத்மாவிலே ஜீவனுள்ளவர்களுக்கே தேவனாய் இருக்கிறார். எனவே தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களில் கொஞ்சம் பேரை தவிர உலக மக்கள் யாவரும் தங்கள் ஆத்மாவிலே மரித்தவர்களாய் தேவனோடு ஐக்கியமில்லாதவர்களாய் பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமையானவர்களாய் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்தார்கள். நீங்கள் எப்படி? 5. யார் எந்த மரணத்தை காண்பதில்லை? இதை ஞாபகம் வையுங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 51 ஆண்டவரே இயேசு, ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கிறிஸ்துவின் வார்த்தையை கைக்கொண்ட அப்போஸ்தலர்களும் ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்களும் மரித்து விட்டார்களே. அவருடைய வசனத்தை கை கொண்டவர்கள் யாரும் உயிரோடு இல்லையே. அப்படியானால் ஆண்டவராய் இயேசு எந்த மரணத்தை குறித்து சொல்கிறார்? அவர் சரீர மரணத்தை குறித்து சொல்லவில்லை. அவருடைய வார்த்தையை கை கொண்டவருடைய ஆத்மா மரிக்காது என்கிறார். அவருடைய வார்த்தையை கை கொண்டவருடைய ஆத்மா மரிக்காது என்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 25-26 ஆண்டவராய் இயேசு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் கிறிஸ்துவை விசுவாசித்து மரித்தவர்களில் யார் 2000 ஆண்டுகளாக உயிரோடு இருக்கிறார்கள்? உயிரோடு இருந்து விசுவாசித்தவர்களில் யார் இன்றும் மறியாமல் இருக்கிறார்கள்? எல்லாரும் மரித்து விட்டார்களே. ஆண்டவராக இயேசு இந்த சரீர மரணத்தை குறித்து சொல்லவில்லை, மாறாக ஆத்மாவின் மரணத்தை குறித்தே சொல்கிறார். சரீர மரணம் வேறு, ஆவிக்குரிய மரணம் வேறு. அதாவது ஆத்மாவின் மரணம் வேறு. கிறிஸ்துவின் வார்த்தையை கை கொண்டவருடைய ஆத்மா, கிறிஸ்துவின் வார்த்தையை கை கொண்டவருடைய ஆத்மா என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. அதுபோல அவரை விசுவாசிக்கிறவர்கள் சரீரத்தில் மரித்தாலும் ஆத்மாவிலே பிழைப்பார்கள். உயிரோடு இருந்து அவரை விசுவாசிக்கிறவருடைய ஆத்மா என்றென்றைக்கும் மறியாமல் ஜீவனுள்ளதாக இருக்கும். நீங்கள் கிறிஸ்துவின் வார்த்தையை கை கொண்டு அவரை விசுவாசித்து ஆத்மாவிலே ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறீர்களா அல்லது ஆத்மாவிலே மரித்தவர்களாக இருக்கிறீர்களா? 6. எபேசு சபையார் எதிலே மரித்தார்கள்?
எபேசு 2ஆம் அதிகாரம், எபேசுக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களில் எபேசு சபையில் உள்ளவர்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தார்கள் என்றும் தேவன் அவர்களை உயிர்ப்பித்தார் என்றும், கொலோசியர் 2:13 கொலோசை சபையில் உள்ளவர்கள் பாவங்களினாலேயும் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்தார்கள் என்றும் தேவன் அவர்களை கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசு மற்றும் கொலோசையில் உள்ளவர்கள் செத்தா போய்விட்டார்கள். அவர்கள் சாகவில்லை, உயிரோடு தான் இருந்தார்கள். சரீரத்தில் உயிரோடு இருந்தாலும் மரித்தார்கள் என்று ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறது? அவர்கள் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் விருத்த சேதனை இல்லாமையினாலும் தங்கள் ஆத்மாவிலே மரித்தவர்களாய் இருந்தார்கள். தேவனுடைய பரிசுத்த தன்மை இழந்தவர்களாய், தேவனுடைய ஐக்கியத்தை இழந்தவர்களாய் இருந்தார்கள். இதுதான் ஆவிக்குரிய மரணம். இந்த ஆவிக்குரிய மரணமான ஆத்மாவில் மரித்தவர்கள் உயிர்ப்பிக்கப்பட அல்லது மறுபடியும் பிறக்க ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அவர்கள் தேவனை அறிந்து, இன்னார்தான் தேவன் என்று அறிந்து, ஆண்டவராய் இயேசுவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றால் அவருடைய பாவங்களும் அக்கிரமங்களும் மன்னிக்கப்பட்டு தேவனோடு ஐக்கியமாகலாம். அதனால்தான் தேவன் அவரை உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் தேவனோடு ஐக்கியமாகாமல் சரீரத்திலே மரித்தால், தேவனோடு ஐக்கியமாகாமலே சரீரத்திலே மரித்தால் அந்த மரணம்தான் கொடூரமான மரணமாகும். நீங்கள் தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டீர்களா அல்லது உயிரோடு இருந்தும் மரித்தவர்களாக இருக்கிறீர்களா? 7. ஏன் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும்? ஒருவர் ஏன் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும்? 1 பேதுரு 1:4 தேவன் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்றும், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, ஜீவனுள்ள தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்றும் யாக்கோபு 1:18 தேவன் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளை நாம் முதற்பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தால் ஜெனிப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும், அதாவது பிறப்பிக்கப்பட வேண்டும்? ஏனென்றால் நம்முடைய ஆத்துமா பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்ததாய் தேவனோடு ஐக்கியமில்லாததாய் இருக்கிறது. இப்படி ஆத்மா மரித்ததாய் இருக்கிறதே ஆவிக்குரிய மரணமாகும். ஒருவன் கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டால்தான் நாம் ஜீவனுள்ளவர்களாய் தேவனோடு ஐக்கியமுள்ளவர்களாய் இருக்க முடியும். யோவான் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமுவிடம், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், அதாவது ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். நாம் தான் ஒரு முறை பிறந்து உயிரோடு இருக்கிறோமே, மறுபடியும் எப்படி ஏன் பிறக்க வேண்டும்? என்றைக்கு ஒருவன் பிறந்து நன்மை தீமை அறிந்தவனாய் இருக்கிறானோ, நன்மை தீமை அறியக்கூடிய வயதில் இருக்கிறானோ, அவன் அன்றிலிருந்தே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் சரீரத்தில் உயிரோடு இருந்தாலும் தன் ஆத்மாவிலே மரித்தவனாய், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியனாய், தேவனுடைய பரிசுத்த தன்மை இழந்தவனாய், தேவனோடு ஐக்கியம் இல்லாதவனாய் இருக்கிறான். அவன் கிறிஸ்துவின் வார்த்தையை கை கொண்டு ஞானஸ்நானம் பெற்றால் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தவனாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக, தேவனோடு ஐக்கியம் உள்ளவனாக கருதப்படுவான். நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களா? மறுபடியும் பிறந்தீர்களா? அல்லது மரித்தவர்களாக இருக்கிறீர்களா? 8. மரணத்தை விட்டு நீங்கி இருப்பது யார்? மரணத்தை விட்டு நீங்கி இருப்பது யார்? யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கின தீர்ப்பு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். 1 யோவான் 3:14 நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் ஆண்டவராக இயேசுவின் வார்த்தையை கேட்டு அவரை அனுப்பின பிதாவாகிய தேவன் ஒருவரே தேவன் என்று விசுவாசிக்கிறார்களோ, யார் ஆண்டவராக இயேசுவின் வார்த்தையை கேட்டு அவரை அனுப்பின பிதாவாகிய தேவன் ஒருவரே தேவன் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மரணத்தை விட்டு நீங்கி இருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு மரணம் கிடையாது. அதுபோல யார் சகோதரத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களும் மரணத்தை விட்டு நீங்கி இருக்கிறார்கள்.
அதாவது அவர்களுக்கும் மரணம் கிடையாது. எந்த மரணம் கிடையாது? அப்படியானால் அவர்கள் சரீரத்தில் மரிக்க மாட்டார்களா? இந்த சரீரத்தில் மரிப்பார்கள், ஆனால் தங்கள் ஆத்மாவிலே மரிக்க மாட்டார்கள். அதனால்தான் சரீர மரண வேறு, ஆத்மாவின் மரண வேறு என்கிறோம். அவர்கள் சரீரத்தில் மரித்தாலும் ஆத்மாவிலே மரிக்க மாட்டார்கள். ஆத்மாவிலே ஜீவனுள்ளவர்களாய் தேவனோடு ஐக்கியமுள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று அறிகிறோம். நீங்கள் எப்படி? 9. யார் உயிரோடு இருக்கும்போதே மரித்து விட்டார்கள்? யோவான் 6:53-54 ஆண்டவராக இயேசு யூதர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி எழுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது ஆண்டவராக இயேசுவின் மாம்சமாகிய அப்பத்தை புசியாமலும் அவருடைய இரத்தமாகிய திராட்சத்தை பானம் பண்ணாமலும் இருக்கிறவர்களுக்கு ஜீவன் இல்லை. அதாவது அவர்கள் சரீரத்தில் உயிரோடு இருந்தாலும் அவருடைய ஆத்மா மரித்து விட்டது, தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து விட்டது என்கிறார். இதுவே ஆவிக்குரிய மரணமாகும். எனவே அவர்கள் சரீரத்தில் உயிரோடு இருந்தாலும் ஆத்மாவிலே மரித்தவர்களாகவே காணப்படுகிறார்கள். எவர்கள் ஆத்மா உயிரோடு இருந்தாலும் மரித்தாலும் ஜீவனுள்ளதாக இருக்கிறதோ அவர்களைத்தான் ஆண்டவராய் இயேசு கடைசி நாளில் எழுப்புவார். எவருடைய ஆத்மா உயிரோடு இருந்தாலும் மரித்தாலும் ஜீவனுள்ளதாக இருக்கிறதோ அவர்களைத்தான் ஆண்டவராய் இயேசு கடைசி நாளில் எழுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களா, மரித்து விட்டீர்களா? 10. யார் மரியாமல் என்றென்றைக்கும் பிழைப்பான்? யோவான் 6:49-51 ஆண்டவரை இயேசு யூதர்களை நோக்கி, உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அதாவது இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் இருக்கும்போது தேவன் வானத்திலிருந்து பொழிந்தருளிய மன்னாவை அவர்கள் புசித்தும் மரித்தார்கள். ஆனால் வானத்திலிருந்து வந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய அப்பத்தை புசிக்கிறவன் மரிக்க மாட்டான் என்றும் அவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அதாவது கிறிஸ்துவின் சரீரமாகிய அப்பத்தை புசிக்கிறவன் மரிக்க மாட்டான் என்றும் அவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். மேலும் 6ஆம் அதிகாரம் யோவான் 6:58 இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றும் சொல்லுகிறார். அப்படியானால் கிறிஸ்துவின் சரீரமாகி அப்பத்தை புசிக்கிறவன் சரீரத்தில் என்றென்றும் பிழைப்பான் என்று அர்த்தமல்ல. சரீரத்தில் மரித்தாலும் அப்படிப்பட்டவருடைய ஆத்மா என்றென்றும் மறியாமல் என்றென்றும் பிழைப்பார்கள். அதாவது அவருடைய ஆத்மா ஜீவனுள்ளதாய் தேவனோடு ஐக்கியம் உள்ளதாய் இருக்கும். நீங்கள் வாரந்தோறும் கிறிஸ்துவின் சரீரமாகிய அப்பத்தை புசித்து மறியாமல் என்றென்றும் பிழைத்திருக்கிறீர்களா, அல்லது புசியாமல் மரித்தவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் வாரந்தோறும் கிறிஸ்துவின் சரீரமாகிய அப்பத்தை புசித்து மறியாமல் என்றென்றைக்கும் பிழைத்திருக்கிறீர்களா, அல்லது புசியாமல் மரித்தவர்களாக இருக்கிறீர்களா? 11. ஆத்மாவில் மரிக்காமல் இருக்க ஒரு வழி உண்டு. ஆதாம் முதற்கொண்டு உலக மக்கள் யாவரும் தேவனுடைய பரிசுத்தன்மை இழந்தவர்களாய் தேவனோடு வாழும் தகுதியை இழந்தவர்களாய் தங்கள் ஆத்மாவிலே மரித்தவர்களாய் தான் காணப்படுகிறார்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் அன்புள்ளவராயும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் நாம் அவரோடு வாழும் வழியை நமக்கு உண்டாயிருக்கிறார். அதாவது யோவான் 3:16-18 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இருக்கிறார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் உயிரோடு இருக்கும்போதே ஒன்றான மெய் தேவனை அறிந்து ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து, அதாவது ஒன்றான மெய் தேவன் அனுப்பின ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தால் ஆவிக்குரிய மரணமாகிய ஆத்மாவின் மரணத்தை தவிர்க்கலாம். இல்லாவிட்டால் நித்திய அழிவாகிய தண்டனையே மிஞ்சும். 12. ஆவிக்குரிய மரணம் கொடுமையானது, நித்தியமானது, வேதனை உள்ளது. ஒருவருடைய சரீர மரணத்தில் ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தை விட்டு பிரியும்.
ஒருவருடைய சரீர மரணத்தில் ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தை விட்டு பிரியும். அப்பொழுது ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கும் ஆத்மா நியாய தீர்ப்பு வரைக்கும் பரதேசிற்கோ அல்லது பாதாளத்திற்கோ போவதும் மண்ணானது தான் முன்னிருந்த மண்ணுக்கு திரும்புவதும் முதலாம் மரணமாகும். ஆனால் இரண்டாம் மரணம் என்பது மரித்த யாவரும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அவர்களை விட்டு பிரிந்த ஆவியும் ஆத்மாவும் அவருடைய சரீரத்தோடு இணையும். உயிரோடு இருக்கிறவர்கள் மற்றும் உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் யாவரும் அவரவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக நியாயந்தீர்க்கப்படுவார்கள். ஆத்மாவிலே மரித்தவர்கள் பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினி சூழலிலே போடப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். 2 பேதுரு 3:10 ஆண்டவரை இயேசு இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருவார். அப்பொழுது வானங்கள் மடமடை என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். எனவே மனிதன் வாழ இடமே இல்லாமல் போகும். 2 தெசலோனிக்கேயர் 1:7-10 தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்திருக்கிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படுவார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை புரிந்த மகிமையிலிருந்து நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். இது ஆவிக்குரிய நிரந்தர இரண்டாம் மரணமாகும். வெளி 20:12-15 மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்பார்கள். புஸ்தகங்கள் திறக்கப்படும். ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்படும். அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைவார்கள். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். வெளி 21:8 பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய இரண்டாம் மரணத்தில் யாரும் அழிந்து எரிந்து இல்லாமல் போவதில்லை. இந்த இரண்டாம் மரணம் நித்தியமானது, அதாவது என்றென்றைக்கு நிலைத்திருக்கக்கூடியது, வேதனையுள்ளது, மீள முடியாதது. எனவே இதன் கொடூரத்தை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். பொல்லாதவர்களின் பேச்சை கேட்டு ஆத்மாவின் வாழ்வை இழந்து போகாதிருங்கள். இதை புரிந்து கொள்ள தேவன்தாமே உங்களுக்கு ஞானத்தை தருவாராக. இந்த பாடத்தை கேட்டதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாடங்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அனைவருக்கு ஷேர் செய்யுங்கள். சந்தேகம் இருக்குமானால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். பிதாவாக தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவருடன் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.